ஹலோ, நான் உங்கள் ஜான் ஜெபராஜ். சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாரோடும் வீடியோ மூலமாக பேசுகிறேன். என்னை நேசிக்கிற உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. எனக்காக ஜெபித்தவர்களுக்கு, பிரார்த்தனை செய்தவர்களுக்கு, கடவுள்கிட்ட வேண்டின எல்லாருக்கும் நன்றி. எனக்காக அக்கறை கொண்ட, கரிசனை கொண்ட, என்னை விசாரிக்க முயன்ற, எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி, இல்லை என் குடும்பத்தினருக்கு, என்னை அறிந்தவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டு என்னை பற்றி விசாரித்த எல்லாருக்கும் நன்றி. எனக்காக ஜெபித்த எல்லா சபைகளுக்கும், விசுவாசிகளுக்கும், ஊழியர்களுக்கும், நண்பர்களுக்கும் நன்றி. அதை போல என்னை நேசித்து எனக்காக பிரார்த்தனை செய்த எல்லா இந்து குடும்பங்களுக்கும், இந்து நண்பர்களுக்கும் நன்றி. இஸ்லாமிய குடும்பங்கள், இஸ்லாமிய நண்பர்களுக்கு நன்றி. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் வெளியே வந்த பின்பதாக என்னை பிற மதத்தினரும் சந்தித்து என்று சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் சார், நீங்கள் நல்லபடியாக வெளியே வரணும். அவர்கள் என்னிடத்தில் சொன்னது, எங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் அதை செஞ்சிருக்க மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும் சார் இது நிச்சயமாய் வெளியே வரும், நீங்கள் நீதிமானாய் வெளியே வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார்ன்னு சொன்னாங்க. ஸோ என்னை நம்பின, என்னை நேசிக்கிற எல்லாருக்கும் நன்றி. மதங்களுக்கு உட்படாதவர்களும் நான் வெளியே வரணும்னு நீங்க நினைத்த நல்ல எண்ணங்களுக்காக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்தியா மட்டுமல்ல, பல நாடுகளில் இருந்து அநேகர் என்னை விசாரித்தீங்க, உங்களுக்கு நன்றி. தமிழ் மாத்திரமல்ல, பிற மொழி பேசுகிறவர்களும் எனக்காக ஜெபித்தீங்க. பீப்புள் ஃப்ரம் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா and North India and every part of India and all over the world, people who don't even know Tamil, because you are blessed by our ministries and our songs, you took time to inquire on us. Thank you so much. I am safe by the grace of God. God has brought me out safely and I'm safe. Thank you so much. இந்த வீடியோ நான் போட காரணம், வருகிற 22ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள், அக்டோபர் 22. என்னுடைய பிறந்த நாள் அன்று ஒரு புதிய பாடலை நாங்கள் வெளிவிட இருக்கிறோம் என்னுடைய யூடியூப் சேனல்ல, துதிகள் ஓயாது. இந்த பாடலுடைய ப்ரோமோ அநேகர் பார்த்து நீங்க ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க. அநேகர் கண்ணீர் மல்க நீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க. அந்த பாடலை குறித்து நான் சொல்லணும். இந்த பாடல் நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நான் பிரசங்கித்த அநேக பிரசங்கங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. குறிப்பாக ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்தினார். அதுல ஒரு பிரசங்கம் தான் பேதுருவை குறித்து நான் பிரசங்கித்த ஒரு காரியம், ஒரு தாட். என்னன்னா, பேதுரு ஒரு மீனவன். ஒரு முறை இயேசு கிறிஸ்து இவர்கள் அலையில சிக்கி தத்தளித்த பொழுது கடலில் நடந்து வந்தார். பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், பேதுருவை நீ